பிரேக்கிங் நியூஸ். தமிழக பெண்களுக்கு 9,818 கோடி ரூபாய் பெனிஃபிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா 90% பேருக்கு இது தெரியவே தெரியாது. ஒரே ஆண்டுல மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு மட்டும் 38,000 கோடி ரூபாய் பேங்க் லோன் டார்கெட் வச்சிருக்காங்க. இது இதுவரைக்கும் அறிவிச்ச எந்த ஒரு ஸ்கீமை விடவும் பெரிய நம்பர். இது நான் சொல்ற கதை இல்லை. தமிழ்நாடு நிதியமைச்சர் 2026 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி சட்டமன்றத்தில் படிச்ச 2026-27ஆம் ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட உரையில இருந்து நேரடியாக எடுத்தது. திருமணத்துக்கு தங்க நாணயம், கருவுற்ற பெண்களுக்கு ஃப்ரீ கேர் சென்டர், விதவைகளுக்கு ஃப்ரீ ஆடு, விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு கோடிக்கணக்கில் சப்சிடி. இதில் எது உங்களுக்கு அப்ளிகபிள்னு கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல் லிஸ்ட் இப்போ சொல்றேன். கடைசி ஸ்கீம் தான் இதுல மிகப்பெரிய சர்ப்ரைஸ். முதல் திட்டம் திருமண உதவி திட்டம். தமிழக பெண்களின் திருமணத்துக்கு 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் தரப்படும். இதுக்காக 812 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இரண்டாவது திட்டம் மண்ணின் மகள் திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண் விவசாய தொழிலாளர்களுக்கு நில உரிமையும் நவீன விவசாய தொழில்நுட்ப பயிற்சியும் தரப்படும். இதுக்காக 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மூன்றாவது திட்டம் கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கங்கள். கூடுதலா புது சங்கங்கள் துவங்கப்படும். இதுக்காக 105 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. நான்காவது திட்டம் தாய் கேர் மையங்கள். கருவுற்ற பெண்களுக்கு இலவச உணவும் மருத்துவ உதவியும் தொடர் கண்காணிப்பும் மகப்பேறு நாள் நெருங்கும் போது தங்கும் வசதியும் தரப்படும். இதுக்காக 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஐந்தாவது திட்டம் வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். நலிவடைந்த கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு 100% மானியத்துல 5 வெள்ளாடு அல்லது செம்மறி ஆடு தரப்படும். 30,000 பேர் இதுல பயனடைவாங்க. இதுக்காக 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஆறாவது திட்டம் இலவச கறவை மாடு திட்டம். தகுதி வாய்ந்த பெண்களுக்கு ஆண்டுக்கு 10,000 பேருக்கு விலையில்லாம கறவை மாடு தரப்படும். இதுக்காக 57 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஏழாவது திட்டம் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம். இதுக்காக 225 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. எட்டாவது திட்டம் சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம். இது புது திட்டம். ஒவ்வொரு சுயஉதவி குழு நிறுவனத்துக்கும் 5 லட்சம் ரூபாய் முதலீட்டு மானியம் தரப்படும். மேலும் இந்த ஆண்டு மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு 38,000 கோடி ரூபாய் வங்கி கடன் தர டார்கெட் வச்சிருக்கிறாங்க. 9வது திட்டம் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. பெண்கள் தலைமையிலான காவல் பணிக்காகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்களுக்கு 0 டாலரன்ஸ் காட்டவும் இது அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்காக 354 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மொத்தமா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இத்தனை ஸ்கீம்ஸை விட பெரிய நம்பர் எது தெரியுமா? ஒரே ஒரு ஆண்டுல மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு மட்டும் 38,000 கோடி ரூபாய் பேங்க் லோன் கொடுக்க டார்கெட் வச்சிருக்காங்க. அது இந்த முழு விமன்ஸ் வெல்ஃபேர் பட்ஜெட்டை விட 4 மடங்கு அதிகம். இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க இன்ஃபோ வழிகாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.